வணக்கம் செண்டமா பீவர்ஸ். இன்னைக்கு என்ன முக்கியமான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரேந்திர மோடி அவர்கள் 3வது டைமா இந்தியாவை ஆள்றாங்க ஆஸ் அ பிரைம் மினிஸ்டரா. ஓகேவா? அவங்க 2014லேருந்து 2019 எலெக்ஷன் அட் த சேம் டைம் இப்போ வரைக்கும் இப்போ 2024 நடந்தது எல்லாத்துலேயுமே அவங்க 3வது டைம் அவங்க ஆள்றாங்க. இது வரைக்கும் அவங்க ஏகப்பட்ட அவார்ட்ஸ் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனாங்களோ அந்தந்த நாட்டில் முதல்ல என்னென்ன அங்கே ஹானரரி சிவிலியன் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு எது ஹானரரி சிவிலியன் அவார்டுனா பாரத் ரத்னா, அதுக்கப்புறம் பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ எல்லாம் அந்த மாதிரி ஒரு உயரிய விருதுகள்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. அதை இது வரைக்கும் அதாவது இப்ப நடந்த லாஸ்ட் பீரியட்ல இப்ப ஜெயிச்சு வந்தாங்க இல்லைங்களா, இதை மட்டுமே நான் இதுல இருந்து கொடுக்குறேன். இதுக்கு மேல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 2014லேருந்து என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டாவே நான் உங்களுக்கு வீடியோவா தரேன். பிளஸ் நீங்க அதை வந்து எழுதியும் வச்சுக்கலாம். ஓகேவா? மேஜர் இன்டர்நேஷனல் அவார்ட் அண்ட் ஹானர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி. ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்களுக்கு எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு அவார்டு, இவங்க ஏகப்பட்ட விஷயங்கள்ல அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல போய் கலந்துக்கிறாங்க, ரஷ்யன் இதுல கலந்துக்கிறாங்க, எக்ஸசைஸ்ல கலந்துக்கிறாங்க, இப்போ கூட பிம்ஸ்டெக் அதாவது சமிட்ல கலந்துக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான விஷயம் கலந்துக்கும் போதும் அட் த சேம் டைம் நாட்டுக்காக ஒரு இடத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதும் அந்த நாட்டில் இருக்கிற தலைவர்கள் என்ன பண்றாங்க, அந்த நாட்டு மக்கள் சார்பாக நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன பண்றாங்க, அந்த நாட்டோட உயரிய சிவிலியன் அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு முக்கியம். ஓகேவா? அவங்க எப்பயில இருந்துன்னா 2014 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரிசீவ்டு த நியூமரஸ் இன்டர்நேஷனல் ஹானர் அவார்ட் அவங்க வாங்கியிருக்காங்க. ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. எது கீழெல்லாம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ளமேட்டிக் இம்பாக்ட்னால, லீடர்ஷிப்காக, அப்புறம் இன்டர்நேஷனல் கோஆபரேஷனுக்காக, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்காக. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி எத்தனை அவார்ட்ஸ் என்னென்ன அவார்டுன்னு வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். சாம்பியன் ஆஃப் த எர்த் அவார்டு இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் 2018 கொடுத்துருக்கு. எதுக்கு அப்படின்னா, ஃபார் லீடர்ஷிப் ஆஃப் என்விரான்மெண்ட் ஆக்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்காக. ஓகேவா? என்விரான்மெண்ட் ஆக்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்காக. இப்படியே நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. சியோல் பீஸ் பிரைஸ். ஓகே, சியோல் பீஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க சவுத் கொரியால. ஓகேவா? 2018 எதுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நரேந்திர மோடி அவர்களுக்குன்னா, எக்கனாமிக் growth த்ரூ மோடி நாமிக்ஸ். பாருங்க, பேரே பாருங்க, மோடி நாமிக்ஸ். ஓகேவா? அதுக்காக. அப்புறம் ஆர்டர் ஆஃப் ஜயத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு எந்த இயர்ல கொடுத்துருக்காங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல 2019 கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இது அந்த யுஏஇல இருக்கிற ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் அவார்டு. இப்ப கூட ஸ்ரீலங்கால கொடுத்தாங்க, ட்ரினிடாட் டபாக்கால கொடுத்தாங்க. ஸோ இப்ப கூட ஒரு 5 நாட்டுக்கு, எங்க சவுத் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து ஒரு 5 நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. எதனால அப்படின்னா, இங்க பிரிக்ஸ் மாநாடு எங்க நடந்துச்சு இந்த வாட்டி அப்படின்னா, ஜோஹன்னஸ்பர்க்ல பிரேசில்ல நடந்தது. ஸோ ஓகே, ஸோ அங்க இந்த மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அங்கேயும் ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது அவார்டு கொடுத்தாங்க. ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு ரஷ்யால 2019 கொடுத்திருக்காங்க, 2024 அது ரஷ்யாவோட ஹையஸ்ட் ஸ்டேட் டெக்கரேஷன் அவார்டு அது. ஓகேவா? லீஜியன் ஆஃப் மெரிட் யூஎஸ்ல 2020 அவங்களுக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. இது மிலிட்ரி, அந்த யூஎஸ் மிலிட்ரி வந்து இந்த அவார்டா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மிலிட்ரி. ஓகேங்களா? ஸ்ட்ரென்தனிங் த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்காக. எப்படி இந்தியாவையும் யூஎஸ்ஏவையும் இணைக்கிற பாலமாக மோடி இருக்கிறதுனால அந்த அவார்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஆர்டர் ஆஃப் த நெயில். நெயில்னாலே என்னன்னு சொல்லுவாங்க, ஈஜிப்ட். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் த நெயில் ஈஜிப்ட் 2023 ஈஜிப்டோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அதான். அதுக்கப்புறம் கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜியன் ஹானர். இந்த அவார்டு பிரான்ஸ் நாட்டுல இருந்து 2023 அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிரான்ஸோட ஹையஸ்ட் சிவிலியன் அண்ட் மிலிட்டரி அவார்டு இதுதான், கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜியன் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற ஒரு அவார்டு. அதுக்கப்புறம் பூட்டானோட ஹையஸ்ட் அவார்டு என்ன அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் த ட்ரக் கேல்போ அப்படின்னு சொல்லிட்டு பூட்டான். பூட்டானுக்கு நமக்கு விசா தேவையில்லை, அது தெரியல உங்களுக்கு. 2021 கொடுத்திருக்காங்க. அமீர் அமானுல்லா கான் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல 2016 அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானோட ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் அவார்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் நிஷான் இசுதீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலத்தீவ்ஸ்ல 2019 மாலத்தீவோட
ஹையஸ்ட் அவார்டு. இப்போதைக்கு கொடுப்பாங்கன்னா அது தெரியாது, ஏன்னா மாலத்தீவ்ஸ்க்கு நமக்கும் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால அவங்க சைனாவுக்கு சப்போர்ட் பண்றதுனால இப்போதைக்கு அது கொடுக்கல. ஓகே. அதுக்கப்புறம் கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் த ரெனேசன்ஸ் மறுமலர்ச்சி அவார்டு. இந்த பக்ரைன்ல 2019 டாப் ஹானர் ஃப்ரம் பக்ரைன் அவார்டு. இது கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் த ரெனேசன்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்பேனியன் ஆஃப் ஆர்டர் ஃபிஜி, இது ஃபிஜியோட ஹையஸ்ட் ஹானர் அவார்டு 2023. கிராண்ட் கம்பேனியன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் லொகாவோ அப்படின்னு சொல்லிட்டு பப்பா நியூ கினியோட டாப் சிவிலியன் அவார்டு. அப்புறம் எபாக்கல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இது ட்ரெடிஷ்னலுக்காக ஒரு பலாவோ அப்படிங்கிற ஒரு நேஷனோட ஒரு அவார்டு 2023 கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இருக்கு. இது குயானா அப்படிங்கிற ஒரு நாட்டுல இருந்து டாப் நேஷனல் அவார்டா தான் இது கொடுத்துருக்காங்க. இப்ப ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்துல ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இது குவைத்தோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஆர்டர் ஆஃப் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் வெல்விச் மிராபிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமீபியால ஒரு அவார்டு இருக்கு. அது அங்க உள்ள ஹானரரி அவார்டு. கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷன்ஸ் ஆர்டர் ஆஃப் த சவுத்தர்ன் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில்ல 2025 இப்ப போனாங்க இல்லைங்களா, அங்க கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதர்ன் கிராஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது இந்த இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இப்ப ஸ்ரீலங்கால மித்ர விபூஷனான்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ரீலங்காவோட ஹையஸ்ட் ஹானர் அவார்டு அதான் மித்ர விபூஷனா. அப்புறம் கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மக்கோரியஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்ரஸ்ல நாட்டோட ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மொத்தம் எத்தனை அவார்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 1 2 3 4 7 8 9 10 15 16 17 18 19 20 மொத்தம் 20 அவார்டை இதுல கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, ஜஸ்ட் பார்த்து ஒரே பேஜ் எழுதி வச்சுங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா வரும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. வேற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.